Hi viewers, welcome to Sri Pragaji channel. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing and review பார்க்கலாம். Preeti Zodiac mixer and grinder. So more action in less time எழுதிருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலே அதுதான். So unboxing பண்றேன். வீட்டுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்குள்ளே எல்லாமே கட் பண்ணதுக்கு, கிரைண்ட் பண்ணதுக்கு, மாவு செய்யறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் ரிவ்யூ பார்த்தோன்னே தான் சரி வாங்கினோம், நம்மளும் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நார்மலி உள்ள 3 ஜாரு, நம்ம எல்லாம் மிக்சியில் இருக்கணும் 3 ஜாரு, ப்ளஸ் ஒரு ஜூஸர், ப்ளஸ் ஒரு மாஸ்டர் செஃப் ஜார் இருக்குது. ஸோ அதுதான் மாஸ்டர் செஃப் ஜார் தான் உண்மையில ரொம்ப சூப்பர். பாருங்கள், நார்மல் மிக்சி இதுதான் மாஸ்டர் செஃப். இந்த வீடியோவில் நம்ம மாஸ்டர் செஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், கிரைண்டிங் டூல் பார்த்துட்டிங்களா? ஸோ அது உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கட் பண்ண போகிறோம், இப்போ கேரட் கட் பண்ணிடலாம். இந்த கப்பை ரிலீஸ் பண்ணி கேரட் உள்ளே போடுறேன். பாருங்கள் எப்படி கட் ஆகிடுச்சுங்க. யூனிஃபார்மாக ஒருத்தன் 2-3 செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எவ்வளோ நேரம் கட் பண்ணதுக்கு டைம் ஆகும் பாருங்கள். பொரியலுக்கு, கூட்டு, இது எல்லாத்துக்குமே அது ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்த பிளேட் போட்டேன், குக்கும்பர் போடுறேன். இப்போ இது லேஸ் செய்யறதுக்கு பொட்டேட்டோ இது போட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. 2-3 செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குக்கும்பர் ரெடி. நெக்ஸ்ட் அடுத்த பிளேட் போடுறேன். அடுத்த பிளேட் போட்டுட்டு அது மேலே அந்த இது கப்பை வச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து கேபேஜ் போடுவோம். கேபேஜ்க்கு என்ன பொரியலுக்காக பாருங்கள், கட் பண்ண பீஸு போட்டதுக்கப்புறம் மேலே கப்பை போட்டேன், லிட்டு போட்டுட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு தான். இப்படி பாருங்கள், நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்படுவேன் கேபேஜ் கட் பண்ணதுக்கு. ஒரு ஹாஃப் கேபேஜ் ஆனால் கூட ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ஒர்க்கிங் விமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சமையல் செய்கிறவங்களுக்கு, இப்போ நான் இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஜூஸ் கேட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடுது வேலை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு பிழிஞ்சு அதை பண்ணி ஜூஸ் பண்ணி, இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஃபில்டர் எல்லாம் இருக்கனால நல்லா ஃபில்டர் பண்ணி வருது. நம்ம அது ஃபில்டர் திருப்பி பண்ணோன்னு ஒரு தேவையில்லை. அதில் ஃபில்டர் இருக்குது உள்ளுக்குள்ளார. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சாத்துக்குடி ஜூஸு. ஸோ இது மாதிரி சிட்ரிக் டைப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலே எப்படியே செய்யலாம். பாருங்கள், சாத்துக்குடி ஜூஸு ரெடி. அடுத்தது நம்ம சப்பாத்தி செய்யலாம். இந்த மாஸ்டர் செஃப்பில் கொஞ்சம் ஆயிலில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் இது வச்சு பிளேடு வைங்க. அது சப்பாத்திக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேடு இருக்குது. இந்த பிளேடை போட்டுட்டேன். ஆயில் போடலன்னா கொஞ்சம் சப்பாத்தி அங்கே சைடில் எல்லாம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆயில், பட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். மாவை போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஊற்றுனதுக்கப்புறம் ஆன் பண்ண வேண்டியது. திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் தண்ணி. ஆயிடுச்சு, ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆட் பண்ணால் போதும். சப்பாத்தி மாவு ரெடி. இது ஒரு 2 மினிட்ஸ் ரெடி ஆகுது சப்பாத்தி மாவு. நம்ம எவ்வளோ டைம் சப்பாத்தி பிசைறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ வெரி யூஸ்ஃபுல். இதே மாதிரி அடுத்த வேர்ஷனும் வந்திருக்கு, ஜோடியாக் 2.0. ஜோடியாக் இதோட தான், பிரீத்தியோட ஜோடியாக் தான். ஸோ பாருங்கள், சப்பாத்தி மாவு ரெடி. ஸோ என்னை பொறுத்தவரை இது ரிவ்யூ வந்து 5 ஸ்டார் தான். ஜோடியாக்கு பிரீத்தி